இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாதாது சஞ்சீவி லேகியம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபேத் முஸ்லின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஆங்கில வயாகராவுக்கு நிகராக வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் வேலை செய்யக்கூடியது தான் இந்த சுபேத் முஸ்லி அப்படின்றது. இதை வந்து நம்ம தேவையான அளவு வந்து நம்ம அந்த லேகியத்தில் சேர்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த வீரியத்தை நல்லா வெளிப்படுத்தும். இதுதான் வந்து சுபேத் முஸ்லி. இதெல்லாம் வந்து விலை அதிகமான ஒரு மூலிகை. இது சாலா மெஸ்ரி, அப்புறம் சிறுநாகப்பூ, இதெல்லாம் இப்போ சேர்க்கும்போது டைமிங்கும் கிடைக்கும், விரைப்புத்தன்மையும் நல்லாயிருக்கும். இந்த விந்து முந்தல் பிரச்சனையை தடுக்கக்கூடியது தான் அந்த சுபேத் முஸ்லின்றது. விந்தை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. இதுதான் வந்து சுபேத் முஸ்லி. இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையெல்லாம் சுத்தி பண்ணி நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 65 மூலிகை போட்டு ரெடி பண்ணக்கூடியது இது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 65 மூலிகையும் கலந்து இப்போ நம்ம இதை காய வச்சு அரைக்கணும். மதனக்காமப்பூ எல்லாம் சேர்த்து கூட வந்து புட்டவேல் போடுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இவ்வளோ மூலிகைகள் நம்ம சேர்த்து அரைக்கும் பொழுது தான் நம்ம லேகியங்கள் நல்லபடியாக சிறப்பாக வேலை செய்யுது. இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச இவ்வளோ குப்பைகள் இருக்கும். ஒவ்வொரு மூலிகையும் நம்ம வாங்கும் பொழுது அதை வந்து நிச்சயமாக சுத்தம் பண்ணணும். இப்போ வந்து சுத்தம் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவ்வளோ மண், இவ்வளோ குப்பைகளை நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறோம். இது மாதிரி பார்த்து பார்த்து பக்குவமாக செய்கிறதுனால தான் நம்மளுடைய லேகியம் வந்து சிறப்பாக வேலை செய்யுது. ஒரு பக்கம் புட்டவியல் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலிகையில் அந்த கிழங்கு வகைகளில் புட்டவியல் போட்டுட்ருக்கோம். இது மாதிரி வந்து பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யக்கூடியது தான் நம்ம மகாதாது சஞ்சீவி லேகியம் அப்படின்றது. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. நன்றி.